வருடத்தில் எல்லா மாதமும் சிறப்பு வாய்ந்ததுதான் என்றாலும் ஆடி மாதம் தனிச்சிறப்பு பெற்றது. ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றுதான் அழைப்பார்கள். ஏன் தெரியுமா? ஆடி என்பதே ஒரு தேவமங்கையின் பெயர்தான். தேவமங்கை ஒரு சாபத்தால் வேப்பமரமாக மாறி பின் அம்பிகைக்கு உகந்த விருட்சமாக மாறியவள். அதனால்தான் ஆடி மாதத்தையும் அம்மனையும் வேம்பையும் பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆடி பிறப்பு நாளில் செய்யப்படும் முக்கிய வழிபாடுகளில் ஒன்று தேங்காய் சுடுதல். இதில் இனிப்பு கலந்த தேங்காயை தீயில் சுட்டு பின்னர் கடவுளுக்கு படைத்து பிரசாதமாக உண்பார்கள். இது குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். இப்போதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாம இந்த பதிவில் நம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஆடி முதல் நாள் அன்று எவ்வாறு வரவேற்பது, எவ்வாறு முறையாக வழிபடுவது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்தில் ஆடி மாதமானது ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி திதியோடு அமைகிறது. என்னதான் நாம் தினமும் வழிபட்டாலும் ஆடி மாதம் முதல் நாளில் நம் வீட்டு குல தெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வத்தையும் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். ஆவாகனம் எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். அம்மனை 3 வெவ்வேறு முறைகளில் நாம் ஆவாகனம் செய்து வழிபடலாம். அதில் முதல் முறை கலசம் வைத்து அம்மனை ஆவாகனம் செய்து வழிபடும் முறை. எவர் சில்வர் அல்லாத செம்பு அல்லது பித்தளை போன்ற சொம்பு ஒன்றில் நம் வீட்டில் நாம் தினமும் பயன்படுத்தும் புதிய நீரை எடுத்து அதில் கொஞ்சமாக புண்ணிய தீர்த்தங்கள் அல்லது கடல் நீர் ஏதேனும் இருந்தால் அதனோடு கலந்தும், மேலும் அந்த சொம்பில் கலச திரவியம், வாசனை பொருட்கள் சிறிது சேர்த்து மஞ்சள் தூள், ஏலக்காய், எலும்பிச்சை பழம் போன்றவற்றையும் அந்த சொம்பில் உள்ள நீரில் கலந்துவிட வேண்டும். அதோடு இந்த கலச நீரில் 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ சேர்த்துவிட வேண்டும். கலசத்திற்கு நூல் சுற்ற தெரிந்தவர்கள் சுற்றலாம். தெரியாதவர்கள் சிறிய நூல் ஒன்றினை சொம்பின் கழுத்து பகுதியில் சுற்றிவிட வேண்டும். கலசத்திற்கு தேங்காய் வைப்பது என்பது அவரவர் விருப்பம். தேங்காய் வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கலசத்தில் வேப்பிலை 1 கொத்து மற்றும் மாவிலை கொத்தும் கலந்து வைக்க வேண்டும். அடுத்து அந்த கலசத்திற்கு பூ வைத்து அந்த கலசத்தை மணையில் அமர்த்தலாம். மணை அல்லாதவர்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மீது அமர்த்தலாம். கலசத்திற்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து நம் குல தெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் 108 முறை சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும். குல தெய்வம் தெரியாதவர்கள் ஆண் தெய்வம் ஆனால் பழனி முருக பெருமானையும், பெண் தெய்வம் ஆனால் அன்னை காமாட்சி அம்மனையும் ஆவாகனம் செய்தாலே போதும். இப்படி செய்தால் நம் குல தெய்வத்தை ஆவாகனம் செய்ததாகவே ஆகிவிடும். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் நைவேத்தியமாகி விடும். இல்லை என்றால் தனித்தனி தெய்வத்திற்கு என்ன விசேஷமோ அந்த நைவேத்தியங்கள் படைத்து வழிபடலாம். கலசத்தை தொடர்ந்து 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் வழிபடலாம். வழிபடும் போது கட்டாயம் தினமும் 2 வேளையும் நைவேத்தியம் வைக்க வேண்டும். முடிந்தவர்கள் ஆடி மாதம் முழுவதும் கூட கலசத்தை வைத்து வழிபடலாம். கலசம் பிரிக்கும் முறை. கலசத்தை 3 நாட்களுக்கு பிறகோ அல்லது வாரம் ஒரு முறையோ பிரிக்கும் போது கலச நீரை நம் வீடு முழுவதும் தெளித்து மீதம் உள்ள நீரை பூச்செடிகளிலோ அல்லது கால்படாத இடத்திலோ ஊற்றி விடலாம். எலுமிச்சை நன்றாக இருந்தால் வீட்டு வாசலில் கட்டிவிடலாம். மற்ற பொருட்களை பூஜை அறை குப்பைகளோடு சேர்த்து விடலாம். கலசத்தில் உள்ள 1 ரூபாய் நாணயத்தை நம் பணப்பெட்டகத்தில் எடுத்து வைத்து விடலாம். இது ஒரு முறை. மற்றொரு முறை அம்மனை படம் வைத்து ஆவாகனம் செய்யும் முறை. நாம் எப்போதும் வழிபடும் முறையை போன்றே வழிபடலாம். ஆனால் தினமும் 2 வேளையும் அம்மனின் திருவுருவ படத்தை வைத்தும் குலதெய்வ படத்தை வைத்தும் அம்மனின் பெயர்களை 108 முறை சொல்லி ஆவாகனம் செய்து அன்றாடம் நைவேத்தியமாக பழங்கள், கற்கண்டு, உலர் திராட்சை, முந்திரி போன்றவற்றை வைத்து வழிபடலாம். 3வது முறை. இம்முறையில் அம்மனை விளக்கில் ஆவாகனம் செய்து வழிபடலாம். அதாவது நம் இஷ்ட தெய்வ படங்களையோ அல்லது குல தெய்வ படங்களோ இல்லாத பட்சத்தில் அந்த தெய்வத்திற்கு என்றே தனி விளக்கை வைத்து தினமும் 2 வேளையும் விளக்கேற்றி நைவேத்தியம் வைத்து அந்த ஒளிச்சுடரில்
அம்மனின் நாமத்தை 108 முறை தீபச்சுடரில் எழுந்தருளச் செய்யலாம். இவ்வாறு அம்மனை ஆடி மாதம் முழுவதும் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபடலாம். அம்மனை அழைக்கும் நேரம் ஆடி மாதம் முதல் நாளான ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேளையிலேயோ அல்லது காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள சுக்கிரஹோரை நேரத்திலோ அல்லது மதியம் இலை போட்டு சாப்பாடு சாம்பார் என படையல் போட்டு வழிபடுபவர்கள் அந்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம். முதல் நாள் செய்ய முடியாமல் போனவர்கள் அல்லது முதல் நாள் செய்ய முடியாமல் ஆகிவிட்டது என்றால் எப்போது முடியுமோ அப்போது முதல் பூஜையாக ஆடி மாத பூஜையாக அம்மனை இவ்வாறு அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி முதல் நாள் அன்று வீட்டிற்கு அம்பிகையை வரவேற்று வழிபட்ட பிறகு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். முடிந்தால் அம்மனுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். பகல் பொழுதில் இலை போட்டு படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதன்படி செய்யலாம். யாராவது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதேபோல் ஆடி மாத பிறப்பு அன்று வீட்டில் மஞ்சள் உப்பு ஆகிய மங்கள பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். இதனால் வீட்டில் மங்களம் பெருகும். பிறகு அவற்றை வீட்டின் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு நாமும் நம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் ஆடி மாதமான முதல் நாளில் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபட்டு அம்மனின் பேரருளை பெறலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.